முருகன் அருளால் முடியாதது ஒன்றுமில்லை. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, முருகனோட அருளால் நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு தை முதல் நாள் வேற. ஸோ தை பிறந்தால் வழி பிறக்கும் மாதிரி முருகனை நம்பி என்ன மெசேஜ் கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். நீங்கள் சில தேடலில் இருக்கீங்க. அந்த தேடல் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் புதுசாக கற்றுக்கணும்னு நினைக்கிற விஷயங்களாக இருந்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ரொம்ப சிம்பிளாக சின்னதாக இந்த டைம் பீரியடில் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி ஒரு படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி, நீங்க புதுசா என்னெல்லாம் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு முருகனோட வழிகாட்டுதல் ரொம்ப அழகா இருக்கு. நீங்க ரொம்ப நாள் தேடிட்டு இருந்த விஷயங்களுக்கு உண்டான ஆன்சரும் இப்ப கிடைக்கும். நிறைய உங்களோட மைண்ட் காமா வச்சு உங்களோட மைண்ட்ல எல்லாம் புரிஞ்சுக்க கூடிய தன்மை இப்ப உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க ஒரு விஷயத்துல நல்ல அட்டென்ஷன் கொடுப்பீங்க. அதனால உங்களோட புரிதல் ரொம்பவே நல்லா இந்த இடத்துல இருக்கும். நீங்க முருகனை நினைச்சு நீங்க கத்துக்க கூடிய விஷயங்கள், நீங்க ஆரம்பிக்கணும்னு நினைக்க விஷயங்கள், அதுல நல்ல வழிகாட்டுதல் இருக்கணும்னு நினைச்சு இவருக்கு உண்டான ஒரு சின்ன மந்திரத்தை சொல்லி நீங்க சாண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இவரோட பிளஸிங்ஸ் கூடவே இருக்கு. இது என்ன மந்திரம்னு நோட் பண்ணிக்கோங்க. ஞான சக்தி தர ஸ்கந்தா வள்ளி கல்யாண சுந்தரா தேவசேனா மனகாந்த கார்த்திகேயா நமோஸ்துதே ஓம் சுப்பிரமணியாய நமக. இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லி உங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயம் சின்னதா ஸ்டார்ட் பண்ணது பெரிய சக்சஸை கொடுக்கணும்னு நினைச்சு இவரை வேண்டுங்க. ஓம் முருகா.